Hello friends, welcome to Art of Samuel. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது சால்னா. இது பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் நம்ம வெளியே கடையில் சாப்பிட்ருப்போம். இது நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 6 பல்லு, பச்சை மிளகாய் 2, பிரிஞ்சி இலை 1, சோம்பு அரை டீஸ்பூன், கடல்பாசி கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். அரைக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். காய்கறி நம்ம ஒரு பவுல் எடுத்திருக்கேன். சால்னாவுக்கு நம்ம காய் நிறைய போட மாட்டோம். நான் எடுத்திருக்கிற காய் கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு. இது நான் ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். தக்காளி 2 பொடியா கட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், சோம்பு அரைக்கிறதுக்கு அரை டீஸ்பூன், தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுதான் நம்ம இன்னைக்கு சால்னா செய்ய தேவையான பொருட்கள். இப்ப நம்ம சால்னா பண்றதுக்கு வதக்கி அரைக்கிறது இருக்கு. தேங்காய், வெங்காயம் எல்லாம் அதை ரெடி பண்ணலாம். ஒரு வானல் அடுப்புல வச்சுட்டேன். அடுப்பத்தை வச்சாச்சு. வானல் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் அது வதங்கினதும் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் 3/4 இது போட்டால் போதும். நான் 2 வெங்காயம் பொடியை கட்டினதில் 3/4 பாகம் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த சால்னா நம்ம காய்கறி எதுவுமே இல்லைனாலும் இது வெறும் சால்னா மட்டும் செய்யலாம். நம்ம இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு இஞ்சியும் போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் 1, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல 3/4 பாகம் அளவுக்கு தக்காளி இதுல போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சமும் திரும்பி தாளிக்கிறதையும் திரும்பி கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போடணும். அதனால நம்ம எடுத்து வச்சதுல இருந்து 3/4 பாகம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகணும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை இதில் போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கல்லை கொஞ்சம் கம்மியாக போட்டு முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். நான் பொட்டுக்கல்லை போட்டாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் இது நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அது நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு இப்போ பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை, அடுத்து ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாமே நல்லா வதங்கணும். மசாலா நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நிறைய போட்டிருக்கோம். இதில் நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும் தாளிக்கிறதுக்கு. அது இல்லாமல் நம்ம கரம் மசாலாவும் கொஞ்சம் போடுறோம். குருமானாவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த கரம் மசாலோட வாசம் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி வதக்கிற டைமும் உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக பார்த்து போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி. சால்னாவே நமக்கு காய்கறி, சிக்கனோ எதுனாலும் கொஞ்சமாக தான் போடுவாங்க. அதில் இருக்கிறத வச்சு செய்யறது தான் சால்னா. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வெந்த மாதிரி ஆகணும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து காய்கறி எல்லாம் போட்டுடலாம். இன்னைக்கு நான் கேரட், பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சமாக தான் போடணும். இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிற தூளெல்லாம் போடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். மஞ்சத்தூள் ரொம்ப போட வேண்டாம். சால்னாவே ரெட் கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ
இதை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம இந்த மிக்ஸியும் கழுவி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்னா வந்து திக்கா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டனால கொதிக்கட்டே மீண்டும் திக்காவும், அதனால தான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது, அதில் உப்பு போடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் குருமா. சால்னாவே தண்ணியாக தான் இருக்கும். இப்போ தான் பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டேன்னு சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மீதி இருக்கிற மல்லித்தலையை இதில் தூவிடுறேன். இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றலாம். இப்போ சுட சுட சால்னா ரெடி. இது வந்து சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் மட்டும் இல்லாமல் முட்டை தோசை, நார்மலாக தோசை இதுக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.